ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் தயவு செய்து கொஞ்சம் நீங்கள் விவரமானவங்க, படித்தவர்கள், பல பிரச்சனைகளை சந்தித்தவர்கள். அவர் இந்த அம்மாவுக்கு வந்து பேசின விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது எல்லாத்தையுமே ரெக்கார்டிங்காக வச்சிருக்கிறாங்க. நான் திமுகவுடன் மிகப்பெரிய முரண்பாடான கருத்துக்கு எனக்கு இருந்தாலும் கூட என்னுடைய முதலமைச்சர், நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை ஒரே ரேங்க் கமிஷனர் அதுவும் சொல்றேன். அவன் பொண்டாட்டி வந்து இது பண்ணியிருந்தான், வேலை பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக அது சம்பந்தமாக நம்ம காவல்துறைகிட்ட ஒரு புகார் கொடுப்போம். ஐயா இந்த மாதிரி நடந்திருக்குங்க, வாட்ஸ்அப் காலை ரெக்கார்ட் பண்ணி இந்த அம்மையார் வந்து அதை வச்சு என்னென்ன வேலை பார்த்துருக்காங்கன்னு தெரியல. பல அதிகாரிகளுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, எனக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 40-50 ஆடியோக்கள் வந்து இன்னைக்கு வெளிவரக்கூடிய அளவில் இருக்குது. வணக்கம், நான் உங்கள் வாராகி. இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நிறைய இடத்துல பார்க்குறோம் ஸ்பை கேமரா போட்டு எடுக்கிற விஷயங்கள். அது வந்து அடுத்தது பார்த்திங்கன்னா சில வெவ்வேறு இடங்களில் ஆடியோ ரெக்கார்டிங்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். குறிப்பாக அது சம்மந்தமாக நம்ம காவல்துறைகிட்ட ஒரு புகார் கொடுப்போம். ஐயா இந்த மாதிரி நடந்திருக்குங்க, இது யாரோ எனக்கு ஸ்பை கேமரா போட்டு எடுத்துருக்குறாங்க. அந்த குற்ற சம்பவங்களை பொறுத்து சில விஷயங்களை கொடுப்போம். சில பேர் லஞ்சம் கேட்பாங்க, சில பேர் ஊழல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசுவாங்க. இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ரெக்கார்டிங் எல்லாம் வாட்ஸ்அப் காலையே ரெக்கார்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு சில விஷயங்கள் நடந்துட்டு வருது. குறிப்பாக காவல்துறையில் ஒரு அதிகாரி, நான் ஏற்கனவே அவரை பற்றி நான் 2-3 இடங்களில் சொல்லியிருக்கேன். ஒரு பெண் அதிகாரி அவர்கள் வந்து ஒரு ஆடியோ, இப்போ எதுக்காக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த காணொலியே எதுக்காகன்னா, ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் தயவு செய்து கொஞ்சம் நீங்கள் விவரமானவங்க, படித்தவர்கள், பல பிரச்சனைகளை சந்தித்தவர்கள், உங்களுக்கே ஒரு பிரச்சனையை கிளப்புறதுக்கு ஒரு பெண் அதிகாரி ரெடியாக இருக்கிறாங்க. இதில் எனக்கு என்னென்னா, பெரிய ஆஃபீஸர்ஸ் இன்னைக்கு வந்து சீனியர் ஆஃபீஸர்ஸு ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்கிட்ட பேசின ஒரு ஆடியோவை ஒரு பல இடங்களில் பேசுகிறாங்க. அந்த எனக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 40-50 ஆடியோக்கள் வந்து இன்னைக்கு வெளிவரக்கூடிய அளவில் இருக்குது. சில நிர்வாகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், டாக்குமெண்ட்ஸு, அப்புறம் இந்த டிரான்ஸ்ஃபர் சம்மந்தமான விஷயங்கள், அதில் பணம் டிரான்சாக்ஷனுக்கான விஷயங்கள், இப்படி பல்வேறு பிரச்சனைகளை ஒவ்வொரு ஆஃபீஸர்கிட்ட, சீனியர் ஆஃபீஸர்கிட்ட பேசக்கூடிய அந்த பெண் அதிகாரி பெரும்பாலும் வந்து அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அது வாட்ஸ்அப் கால பேசப்பட்ட விஷயத்தில் குறிப்பாக இன்னைக்கு மிகவும் எனக்கு வந்து ஒரு அதிகாரி மீது எனக்கு வந்து சில சட்டவிரோதமான செயல்பாடுகள், சில விஷயங்கள்லாம் மனசாக எனக்கு வந்து அருமள புகார்லாம் கொடுத்துருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு ஒரு பெரிய பொறுப்பில் இருக்க அதிகாரி அவர் மீது நான் பல குற்றச்சாட்டுகளை சொல்லியிருக்கிறேன். அவர் இந்த அம்மாவுக்கு வந்து பேசின விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது எல்லாத்தையுமே ரெக்கார்டிங்காக வச்சிருக்கிறாங்க. குறிப்பாக இந்த அம்மா சமீபத்தில் 2022 இவங்க ராயப்பேட்டை பகுதியில் ஒரு காம்ப்ளெக்ஸ்குள்ளே போகிறாங்க. அந்த காம்ப்ளெக்ஸில் ஒரு செக்யூரிட்டி வந்து, மேம் காரை கொஞ்சம் விடுங்க, அன்யூனிஃபார்மில் இருக்காங்க அவங்க. அப்போ அவங்க சேலம் டிசியாக இருந்தாங்க. இந்த நபர் ஒரு நாள் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த காரு செக்யூரிட்டி சொல்லும் போது செக்யூரிட்டியை வந்து ஏதோ கொஞ்சம் கடுமையாக பேசுகிறாங்க அப்படின்னு. இந்த அம்மா வண்டி விட்டு விலகி வந்த உடனே செக்யூரிட்டியை ஓங்கி விட்டுறாங்க. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் 2022 ஒரு சம்பவம் நடக்குது. நான் இது ஏன் ஒன்று உங்களுக்கு தகவல் சொல்கிறேன்னா, இன்னும் விரைவாக நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. நம்ம காவல்துறையில் பல அதிகாரிகளை சட்டத்துக்கு முன்பாக நிறுத்தி நான் தண்டனை வாங்கி கொடுத்துருக்குறேன். சில விஷயங்களை வந்து பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுத்துருக்குறேன். சில விஷயங்களை வந்து வெளியே கொண்டு வந்திருக்கிறேன். ஏன் இந்த காணொலி நான் சொல்கிறேன் அப்படின்னா, காவல்துறை குறிப்பாக நீங்கள் பார்த்துக்குங்க, வேறு யாருமே வேண்டாம். குறிப்பாக ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் தயவு செய்து இந்த அம்மையாரோட எந்த விதமான தொடர்புகளும் வச்சுக்காதீங்க. இது பல விஷயங்களை, பல ஆடியோக்களை எனக்கு வந்து ஒரு 50 ஆடியோக்கள் வெளியே வந்திருக்குன்னா, எவ்வளோ சீனியர் மோஸ்ட் ஆஃபீஸர் நான் சொல்லக்கூடிய ஒரு அதிகாரி, எனக்கு அவருக்கும் சின்ன ஒரு வருத்தங்கள் உண்டு அவர் மேலே. அப்படியாப்பட்ட அதிகாரி கூட ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இன்னைக்கு பல பேரை பண்ணுறாங்க. அப்போ நான் இந்த இடத்துக்கு வந்துடுறேன். இந்த சம்பந்தமாக அந்த அடித்த உடனே அந்த காவலர் வந்து, அந்த செக்யூரிட்டி வந்து என்ன பண்ணுறாருன்னா, காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாரு. என்னை வந்து ஒரு ஆஃபீஸர்ஸ் வந்து அடிச்சிட்டாங்க, இவங்க இன்னாருன்னு சொல்கிறாங்க. அவங்க பேர், இந்த காவல்துறையில் அவங்க பேர் வந்து லாவண்யா
அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுங்க அந்த அம்மையாரை. இது சம்பந்தமாக அந்த புகார் அடிப்படையில் அன்னைக்கு இருந்த கமிஷனர் சங்கர் ஜிவால் அவர்கள் இந்த அம்மா மேலே ஒரு என்கொயரி ஒன்று ஸ்டார்ட் பண்ண சொல்கிறாரு. அதுக்கு ஜாயின்ட் கமிஷனர் அவருடைய பேரை சொல்கிறேன், அந்த ஆடியோவில் கேளுங்க. அந்த ஆடியோ கேட்கும் போது அந்த அம்மா யாருன்னு தெரியும். இவ யாரு? Who appointed a department inquiry? Petitioning inquiry பண்ணலன்னு சொல்லும். இவ யாரு ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறதுக்கு? Which law provides us to take a statement? Yes, sir. Does the department has ordered an inquiry to you? Yes, sir. Yes, sir. Petition inquiry பண்ணனா அது என்ன petition inquiry பண்ணுவோம் அவ்வளவுதான். Yes, sir. Yes, sir. Someone has to direct some inspector or ACP அவகிட்ட சொல்லணும். இவன் என்ன உட்காந்து இவளே பார்த்துருக்கிறது? Yes, sir. அவ எந்த டிவிஷனாவோ? ஏசி ஜாயிண்ட் கமிஷனர் எந்த டிவிஷனாவோ? East Chennai, sir. ஈஸ்ட் சென்னை. ஓகே ஓகே. Yes, sir. அவ பேரு நம்ம ஃபுல் பேரு Disha Mittal IPS, sir. திஷா Disha Mittal. திஷா மிட்டல் ஐபிஎஸ்னா இவ குஜராத்தி காட்சியா இருப்பான். Punjabi, sir. பஞ்சாபியா? ஓகே Yes, ஓகே. yes. சர்தாஜியாவா? சார் ஒரு மேட்டர் சொல்றேன் சார். ஏஎஸ்பி பீரியட்ல திண்டுக்கல் கிட்ட யாரோ ஒருத்தர தலையில பயங்கரமா அடிச்சு ரத்தம் வந்து அவன் ஹாஸ்பிட்டல்ல ரயில்வே ஸ்டேஷன்ல போட்டு எவனையோ ஒரு வயசானவங்களை போட்டு அடிச்சு மண்டையை அடிச்சு உடைச்சிட்டு இருக்கான். உடைச்சு ரத்தம் வந்து அப்புறம் தான் ஆபீசர் காப்பாத்தி விட்டுருக்காங்க. அதெல்லாம் மறந்து போச்சு சார் அவளுக்கு. அவர்கள் மீது ஒரு வன்மத்தை அந்த அம்மா பேசுறாங்க. குறிப்பாக அந்த எதிர்முனையில் பேசக்கூடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு வழக்கறிஞர். அவர் பெங்களூரை சார்ந்த ஒரு வழக்கறிஞர், ஒரு சீனியர் வழக்கறிஞர். ஆனால் அவர் காவல்துறை அதிகாரியை, குறிப்பாக இப்போ இருக்கக்கூடிய தலைமை காவல்துறை நம்முடைய தலைவர் சங்கர் ஜிவால் அவர்களை அன்னைக்கு கமிஷனர் இருக்கும் போது இவன்லாம் பேசுறாரு. அதை தாண்டி நான் திமுகவுடன் மிகப்பெரிய முரண்பான கருத்துக்கள் எனக்கு இருந்தாலும் கூட நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை இவன் பேசுறாரு. பல விஷயங்கள்ல இந்த அம்மா ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறாங்க அந்த அட்வொகேட்ட. அந்த அட்வொகேட் யாருன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு இந்த பாதிக்கப்பட்டான் இருக்காங்க இல்லையா, இந்த பாதிக்கப்பட்டவங்ககிட்ட அவன் புகார் மேல அவன்கிட்ட ஒரு பொய்யான வழக்கு பதிவு பண்றாங்க. அதையும் நான் நகலை இங்க போடுறேன், எஃப்ஐஆர் காப்பி நகலை. அவன் மீது காவல்துறையில யாருக்கும் தெரியாம அவன் மீது வழக்கு போட்டு வச்சுட்டு இந்த அம்மா விசாரிக்கக்கூடிய நிஷா மித்தல்ன்ற ஒரு காவல்துறை பெண் அதிகாரி, இந்த அம்மா ஒரு என்கொயரி ஆஃபீஸராக போடுறாங்க. அந்த அம்மா மீது ஒரு வன்மத்தை கக்குறாரு. அந்த அவங்ககிட்ட இவங்க தொடர்பு கொள்றாங்க. அந்த அட்வொகேட் கிட்ட இந்த லாவண்யா தொடர்பு கொண்டு பல விஷயங்களை அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்றாங்க. நான் ஒரு சில ஆடியோக்களை மட்டும் இப்ப வெளியிடுறேன். ரெண்டு பேரும் ஒரே ரேங்க். ஆமா சார். கமிஷனர் கட்சின்னு அதுவும் சொல்றேன். அவன் பொண்டாட்டி இது பண்ணியிருந்தான், சபரேஷனுக்கு இப்ப வேலை பண்ணியிருந்தாவோ. அதனாலதான் ஒரு கமிஷனர் கொடுத்தான் ஸ்டாலின். அவனுக்கு ஒரே தெரியாது. அவன் இதுலதான் இருந்தவன். உங்க கமிஷனர் என்போர்ஸ்மெண்ட் எல்லாம் அவனுக்கு தெரியாது. ஆமா ஆமா சார். எல்லாம் தெரியுமா? because of his wife he was doing some work for him. Okay. சரிங்க. அந்த அந்த நோட்ஸ் எல்லாம் கொடுத்துன்னு அதெல்லாம் பண்ணிக்கின்னு இருந்தாரு அவரு. சரிங்க சார். ஒரு விஷயத்துல அப்புறம் அவரு அப்பதான் ஹாஸ்பிட்டல் இருந்து நான் இப்பதான் சார் டிச்சாயா வந்தேன். இது பைபாஸ் இது என்னது ஆஞ்சியோகிராம்லாம் பண்ணின்னு வந்தேன்னு சொல்லியிருந்தாரு என்கிட்ட. சார் எனக்கு ஒரு ஐடியா சார். ஒரு ஐபிஎஸ் ஆண் அதிகாரி, நான் பேரெல்லாம் பிறகு நான் விவரமாகவே சொல்லப்படுறேன். அந்த அம்மாவோட தொடர்பில் பல விஷயங்களை மெசேஜ் அப்புறம் ஆடியோக்கள் அவர் அனுப்புறது என்னென்னா, அவர் தலைமை காவல்துறை தலைவர் அலுவலகத்தில் ஏஏஜியாக பணியாற்றும் போது இந்த அம்மையாரோட பேசிய பேச்சுக்கள் எல்லாம் ஒரு ரெக்கார்டிங்காக இருக்குது. இதெல்லாம் ஏற்கனவே அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரி ஏற்கனவே பல குற்றங்கள் நடைமுறை சட்டத்தின் பிரகாரம் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குது. அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு விரும்புகிறேன். எதுக்காக இந்த பிரச்சனையை பேசுகிறேன்னா, இந்த அம்மா டிரான்ஸ்ஃபர் வாங்கி தரதில்ல, அவருடன் பேசிய சில விஷயங்கள் இருக்குது. என்ன அமௌண்ட், இன்ஸ்பெக்டருக்கு எவ்வளோ அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபரு, டிஎஸ்பிக்கு எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபரு அப்படின்னு பேசுது. இது பவர்ஃபுல் செக்டரில் அந்த அம்மா உட்காந்துக்கிட்டு, அன்னைக்கு அந்த அம்மையாக இருந்தது டிசி சேலம், அந்த அதிகாரி இருந்தது ஹெட் குவார்ட்டர்ஸ் ஏஐஜியாக இருந்தார் அட்மின். இப்படிப்பட்ட சம்பவங்கள் மாதிரி பல ஐபிஎஸ் ஆஃபீஸருடைய வாட்ஸ்அப் காலை ரெக்கார்ட் பண்ணி இந்த அம்மையார் அதை வச்சு என்னென்ன வேலை பார்த்துருக்காங்கன்னு தெரியல.
பல அதிகாரிகளுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, எந்த ஒரு மக்கள் பிரச்சனையாக இருந்தாலும், மக்களுக்கு ஏற்படக்கூடிய அநீதிகளாக இருந்தால் உங்ககிட்ட தான் நாங்கள் முறையிடுறோம். தப்போ சரியோ ஏதோ ஒரு விதத்தில் நாங்கள் முறையிடக்கூடிய, நாங்கள் ஒரு மிகவும் பார்க்கக்கூடிய நேர்மையான சில அதிகாரிகள் நம்ம பார்த்துருக்கோம். பல அதிகாரிகள் இருக்காங்க. ஒரு சில அதிகாரிகள் தேவையில்லாத ஏதோ ஒரு விதத்தை கொஞ்சம் மைண்டுக்கு ரிலாக்ஸ் ஆகாவ சில விஷயங்களை பேசுகிறீங்க. அதையெல்லாம் ரெக்கார்ட் ஆகிருக்கு. இது எங்கே போய் முடியும்னே தெரியல. இந்த ஆடியோக்கெல்லாம் வந்தால் காவல்துறை அதிகாரி பல பேருடைய கலக்கத்தை ஏற்படுத்தும், காவல்துறைக்கு ஒரு களங்கத்தை ஏற்படுத்தும். இப்போ நான் எதுக்கு இதை சொல்லி முடிக்கிறேன்னா, நான் ஒரு சின்னதாக நான் பெரும்பாலும் இந்த விஷயத்தை முழுமையான ஒரு காணொலியாக போடணும்னு வச்சிருக்கிறேன். அதில் பல ஐபிஎஸ் ஆஃபீஸரை பார்க்கும்போது எனக்கு வேதனையாக இருக்குது. நான் பார்த்து ரொம்ப வேந்த அதிகாரிகளாக இருக்காங்க. நான் ஒருத்தர் உள்ள எனக்கு ஒரு சின்ன மனஸ்தாபமே இருந்திருக்குது. அவரு பாவம் எதுக்காக இப்படி சிக்கியிருக்காருன்னு தெரியல. இப்படி காவல்துறை அதிகாரி ஒவ்வொருத்தரும் இந்த அம்மாவிடம் ஏற்கனவே இப்போ தான் ராஜேஷ் தாஸ்ன்ற ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஏடிஜிபி ரேங்கில் இருக்கக்கூடியவர், இது போன்ற சம்பவம் நடந்துச்சு. ஒரு பெண் ஐபிஎஸ் ஆஃபீஸர் பக்கத்தில் நடந்துச்சு. அது நான் ஒரு விவரமாகவே சில விஷயங்கள் சொல்கிறேன். அதில் பெரிய டிரான்சாக்ஷன் அமௌண்ட்டும் நடந்திருக்கு. அதில் மற்ற யாருக்கும் தெரியாத விஷயத்தில் நீதிமன்றத்தில் சில அமௌண்ட் டிரான்சாக்ஷன்லாம் எங்கெங்கே யாராக்கெல்லாம் போயிருக்குன்ற விஷயத்தை நான் ஒரு நாள் பிரமுக சொல்கிறாங்க. ஏன்னா நான் ராஜேஷ் தாஸ் எப்பவுமே எந்த காலத்துலையுமே நான் ஒரு காவல்துறையாக ஏற்றுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கடுமையான அதிகாரிகள் இருக்கலாம், ஆனால் காட்டுமிராணித்தனமாக சில அதிகாரிகள் இருக்கக்கூடாது. மக்கள் மீது ஒரு கனிவோடு பேசணும் தான் காவல்துறை அதிகாரி. குற்றவாளிகள் நீங்கள் கடுமையை காட்டலாம். அதையெல்லாம் திறந்து அவர் பல பிரச்சனைகளில், நான் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து அவர் திருவள்ளூர் எஸ்பியிலிருந்து பல காவல்துறை அதிகாரியிடம் அவர் என்னென்னலாம் பேசினாங்கன்றது அன்னைக்கு இந்த மாதிரி சோஷியல் மீடியா இல்லை. 2003 2004 சொல்கிறேன். நான் அந்த நேரத்துலேயே பல காவல்துறை அதிகாரி மீது நான் புகார் கொடுத்து பல நடவடிக்கை எடுக்க வச்சு சில பேர் மன்னிப்பு கூட கேட்க வச்சிருக்கிறேன். அந்த மாதிரிலாம் நடந்திருக்குது. இப்போ ஏன் இந்த இடத்துக்கு வரேன்னா, தயவு செய்து சொல்கிறேன், இப்போ நான் அன்றைக்கு இருந்த சூழ்நிலையோட இன்றைக்கு நான் பல காவல்துறை அதிகாரியுடன் நல்ல விஷயங்களோட ஒரு பண்போடு பார்க்குறேன். சில பேரை இவர்கள் தயவு செய்து இந்த தலைமை காவல்துறை தலைவரும் முதலமைச்சரும் இந்த பெண்ணுடைய மொபைல் IMEI நம்பர் எல்லாத்தையுமே இது பண்ணுங்க, பார்த்து செக் பண்ணிட்டு இவர்கிட்ட ஃபோனை பதிமுதல் பண்ணுங்க. துறை ரீதியான நடவடிக்கை 2 இருக்கு. முன்னாடி சிபிசியில் இந்த அம்மா மேலே ஒரு வழக்கு இன்னும் நிலுவையில் தான் இருக்குது. இதுக்காகத்தான் இந்த மூத்த வழக்கறிஞரை தொடர்பு கொள்றாங்க. மூத்த வழக்கறிஞர் ஆகக்கூடிய டிஜிபியை பேசுவேன், என் முதலமைச்சருக்குள்ள மதிப்புக்குரிய மு க ஸ்டாலின் அவர்களை மரியாதை குறைவா பேசுறான். அவ யாருன்னு என்கொயரி வைக்கணும். நீங்க இதெல்லாம் எங்க நடந்திருக்குது? இது எவ்வளவு பெரிய வன்மம் பாருங்க. திமுக அரசின் மீது எனக்கு பல விஷயங்கள்ல உடன்பாடு இல்லாத விஷயங்கள் இருக்கு. அதையெல்லாம் தாண்டி நான் என்னுடைய முதலமைச்சர், எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என் முதலமைச்சரை பக்கத்து மாநில கர்நாடகாரன் ஒரு வேலையை சொல்லியிருக்கான். அந்த நேரத்தில் எப்ப அவர் படத்துக்கு மாலை போடுறது ரொம்ப அசிங்கமான விஷயங்கள் வரும்போது கூட நான் புகார் கொடுத்துருக்கிறேன். அப்படி எனக்கு என்ன பொறுத்தவரையும் உடன்பாடுகள் இல்லாத விஷயங்களா இருந்தாலும் என்னுடைய முதலமைச்சர் பல கோடி மக்கள் வாக்களிக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர், அவரை பற்றி ஒரு வார்த்தையை பேசுறாங்க. இந்த அம்மையார் யார் எப்படிலாம் இருந்தாங்க, என்னென்ன சூழ்நிலை இருந்தாங்க. இப்போ ஒரு குற்ற பின்னணி உள்ள ஒரு நபர், திருநெல்வேலியை சார்ந்த ஒரு நபர், அவர் பேர் ராதாகிருஷ்ணன், அவர் பிஜேபியில் இருக்காரு. அவர் பற்றிய விஷயங்கள் இப்படி பல்வேறு பிரச்சனைகள்ல ஆதாரங்களுடன் நான் தெரிவிக்க போறேன். அதற்கு முன்பாக இந்த காணொலியை பொறுத்தவரையும் நீங்க உடனடியாக முதலமைச்சராக இருந்தாலும் சரி, நம்ம காவல்துறை தலைவர் சங்கர் ஜிவாலாக இருந்தாலும் சரி, இது மேல ஒரு என்கொயரி ஸ்டார்ட் பண்ணுங்க. என்கிட்ட இருக்கிற எவிடன்ஸை நான் ஒப்படைக்கிறேன். பல விஷயங்களை வெளியில கொண்டு வரணும்ன்றது தான் இதன் நோக்கம். இந்த காவல்துறை அதிகாரி மீது எப்போது நடவடிக்கை எடுப்பீர்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் அனைத்து ஆவணங்களும் கொடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.